Om Shanti, thank you. சாந்தி I would நன்றி. say not only the preparation for last time, but the இறுதி preparation for நேரத்துக்கு present மட்டும் நாம் time. தயார்படுத்துவதில்லை, நிகழ்காலத்துக்கும் Because நம்மை நாம் present தயார்படுத்திக் கொள்ள situation வேண்டும். of the world ஏனென்றால் இன்றைய going to become day by சூழல் day very நாளுக்கு critical. நாள் மிகவும் And மோசமடைந்து we வருகின்றது, இன்னும் மோசமாக are போகின்றது. responsible. We are ancestor, நாம் Purvaj. மூதாதை ஆத்மாக்கள். So we are Purvaj. responsible for many எனவே things. நமக்கு பல We can விஷயங்களில் give பொறுப்பு powerful உள்ளது. vibrations to the world. நாம் இந்த உலகத்துக்கு Pure சக்தி வாய்ந்த vibrations to many அதிர்வலைகளை souls. அனுப்ப வேண்டும், தூய அதிர்வலைகளை Because பல ஆத்மாக்களுக்கு அனுப்ப வேண்டும். see, you also can see நானும் corona பார்க்கிறேன், or other நீங்களும் problems of பார்க்கின்றீர்கள். the world கொரோனாவோ அல்லது இந்த உலகத்தில் மற்ற are பிரச்சனைகளோ giving எதுவாக இருந்தாலும் psychiatric problem to everyone. அனைவருக்குமே மன ரீதியில் பாதிப்பை ஏற்படுத்தி Depression, கொண்டிருக்கின்றது. insomnia, sleeplessness, அது நிறைய and பேர் problems are உறக்கமில்லாமல் increasing இருக்கின்றார்கள். day by day. What we Brahmins நாளுக்கு நாள் எல்லா cannot பிரச்சனைகளும் prepare அதிகரிக்கின்றன. like Baba. We are பிராமணர்களான very நாம் safe பாபாவை அறிந்திருக்கின்றோம், and of நாம் course we பாதுகாப்பாக have to இருக்கின்றோம். prepare for நாம் our தயாராக, last time. நம்முடைய Then இறுதி we நேரத்துக்கு will நாம் have to தயாராக இருக்க leave our வேண்டும். body. நம்முடைய உடலை And last time of this world, because நம்முடைய உடலை we have நாம் already entered இறுதி the நேரத்தில் எப்படி விட வேண்டும்? transformation of this world. இப்பொழுது This இந்த உலக procedure has been மாற்றம் started ஏற்பட்டு already. கொண்டிருக்கின்றது. We are already in that procedure. நாம் இந்த So bit by ப்ரோசஸ்ல bit, இருக்கிறோம். the changes will take place in the world. நிச்சயமாக இந்த உலகத்தில் இந்த Area, மாற்றங்கள் sometime in that ஏற்பட்டு கொண்டு area, தான் sometime in other இருக்கும். area, sometime in America, சில sometime வேளைகளில் அமெரிக்காவில், India, சில sometime in வேளைகளில் வேறு Asia. இடங்களில், So it will be ஏசியாவில் happening இப்படி gradually and gradually. கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து Baba கொண்டுதான் will இருக்கும் give மாற்றம். time to his children பாபா குழந்தைகளுக்கு to நேரத்தை prepare for the கொடுத்திருக்கின்றார். future. எனவே Actually, எதிர்காலத்துக்கு உங்களை there are தயார்படுத்திக் two கொள்ளுங்கள். aspects of the whole situation. One இந்த thing, சூழ்நிலைகளில் இரண்டு விஷயங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது, give time to settle their karmic account, அதாவது கர்ம கணக்குகளை the தீர்ப்பதற்கு punishments of their sinful நேரம் actions. And on கொடுக்கப்படுகின்றது. the other அடுத்தது side, தண்டனை. among Brahmins, பிராமணர்களுக்கு way இடையில் of disinterest, distaste to the world. இந்த உலகத்தின் பால் விருப்பமின்மை ஏற்படுகின்றது. So speed of Brahmins Purusarth பிராமணர்களுடைய முயற்சி very fast. வேகமாக இருக்க வேண்டும், தீவிரமாக இருக்க வேண்டும். The practice of soul consciousness. இப்பொழுது நாம் ஆத்ம உணர்வு பயிற்சி செய்வோம். So please sit in silence for 2-3 மௌனமாக 2-3 நிமிடங்களுக்கு அமருங்கள். experience. Visualize yourself. உங்களை I am a soul. ஒரு ஆத்மாவாக Shining கருதுங்கள். soul. நான் பிரகாசிக்கும் ஒரு ஆத்மா, Absolutely pure. மிக மிக தூய்மையான ஆத்மா, Full with God's power. இறைவனின் சக்திகளால் நிரம்பப்பெற்ற ஆத்மா. I am very peaceful. நான் மிகவும் அமைதியாக இருக்கின்றேன், தூய்மையாக இருக்கின்றேன். And Master Almighty. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். And our vibrations are நம்முடைய making அதிர்வுகள் aura around us. நம்மை சுற்றிலும் See ஒரு a powerful ஒளி aura வட்டத்தை around ஏற்படுத்துகின்றன. yourself. உங்களை And அந்த sit ஒளியால், inside அதிர்வலைகளால் the aura. சூழப்பட்டவராக கருதி அந்த ஒளி அலைக்குள் அமர்ந்திருங்கள். அந்த அதிர்வலைக்குள் அமர்ந்திருங்கள். உங்களை சுற்றிலும் இந்த அதிர்வலைகள் ஒரு ஒளி வட்டமாக இருக்கின்றது. அதற்குள் நீங்கள் அமர்ந்திருக்கின்றீர்கள்.
Okay, Om Shanti. ஓம் சாந்தி. So Baba says, பாபா கூறுகின்றார், one thing, first of all, I would like to take that one thing முதலில் when you அந்த leave விஷயத்தை நான் your body at the end. கூறவிருக்கின்றேன். You must இறுதியில் நாம் இந்த உடலை விட்டு make போகும்போது the remembrance of one's father. ஒரு தந்தையின் நினைவில் மாத்திரமே நாம் இருக்க வேண்டும். வேறு எதை பற்றியும் So நாம் we நினைக்க have கூடாது. to prepare for that. எனவே நாம் அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். Anytime. எந்த நேரமாக வேண்டுமானாலும் இருக்கலாம். Baba can call us. பாபா நம்மை அழைக்கலாம். Come to me. இந்த உடலை விட்டு என்னிடம் வா என்று அழைக்கலாம். Long time practice of bodilessness. உடலற்ற நிலையின் பயிற்சி, இந்த கால பயிற்சி தான் நம்மை remember one Baba. ஒரு தந்தையை மாத்திரம் இறுதியில் நினைவு செய்ய வைக்கும். So we have to check. எனவே நம்மை நாம் சோதிக்க வேண்டும். Our practice of bodilessness. எந்த அளவுக்கு நான் அசரீரி நிலையை பயிற்சி செய்கின்றேன், உடலற்ற நிலையை பயிற்சி செய்கின்றேன். உடலற்ற நிலைதான் நம்மை ஆத்ம உணர்வுக்கு இட்டுச் செல்லும். ஆத்ம உணர்வு என்றால் become the embodiment of all 7 qualities of the soul. ஆத்மாவின் 7 குணங்களின் சுரூபங்களாக இருப்போம். That is bodilessness. என்ன பயிற்சி நாம் செய்ய வேண்டும்? அதாவது அசரீரி நிலையில் இருக்கின்ற பயிற்சி. I live in this body, but I experience நான் இந்த உடலில் வாழ்கின்றேன். not in this body. இந்த உடலில் வாழ்ந்தாலும் நான் இந்த உடலில் வாழாத ஒரு அனுபவத்தை பெற வேண்டும். நான் இதிலிருந்து பற்றற்று விலகி இருக்கின்றேன். இந்த பயிற்சி மிக மிக முக்கியமானது. Practice entire past of our life நம்முடைய will merge in that practice. கடந்த காலம் அனைத்துமே இந்த பயிற்சியில் அமிழ்ந்துவிடும். உங்களுக்கு தெரியுமா, இந்த உலகில் பலர் கடந்த காலத்திலேயே வாழ்கின்றார்கள். Past life. கடந்த கால வாழ்க்கையிலே தான் அவர்கள் இருக்கின்றார்கள். 20 years, 30 years, 50 years. 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் பின்னால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பழைய சம்பவங்களை நினைக்கின்றார்கள். In their subconscious mind, it affects them. இது அவர்களை பாதிக்கின்றது. Why people lose their இதுதான் அவர்களுடைய மகிழ்ச்சியை அவர்கள் தொலைப்பதற்கு காரணம். Lose their loveful feeling. அமைதி, they don't enjoy their lives. இதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவம் செய்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் கடந்த காலத்திலேயே வாழ்கின்றார்கள். Practice bodilessness. ஆனால் நாம் இந்த அசரீரி நிலையை பயிற்சி செய்தோம் என்றால் forgotten easily. கடந்த காலங்கள் சுலபமாக மறக்கப்பட்டுவிடும். Our past was beautiful. நாம் if there was anything, it finished. கடந்த காலத்தை அனைத்தையும் சுலபமாக முடித்து விடலாம். And our purity will become very natural. We will become the king of self. நாம் இந்த organs, all sense organs. ஐம்புலன்களுக்கு அதிபதியாக ஆகிவிடலாம். So what மிகவும் முக்கியமானது இது. We can make our program. I also do it whole day. நாள் முழுவதும் நானும் இதை பயிற்சி செய்கின்றேன். Hourly traffic control, 2 hours, 3 hours நேரங்களில் நான் இதை பயிற்சி செய்கின்றேன். 5 form. சில வேளைகளில் 5 ரூபாய் பயிற்சி செய்கின்றேன். சில வேளைகளில் அசரீரி நிலையிலான பயிற்சியை செய்கின்றேன். சில வேளைகளில் இந்த உலகத்துக்கு நான் அதிர்வலைகளை அனுப்பும் பயிற்சியை செய்கின்றேன். We have not done it in the past. Start it from today. இதை கடந்த காலத்தில் செய்யாவிட்டால் பரவாயில்லை, இன்று முதல் நீங்கள் ஆரம்பியுங்கள். எதிலுமே எந்த பற்றும் இருக்கக்கூடாது. Objects. மனிதர்களோ அல்லது பொருளோ எதன் மீதும் எந்த ஈர்ப்பும் பற்றும் இருக்கக்கூடாது. Because if we have இதுதான் முக்கியமானது. any attachment, உங்களுக்கு எதன் மீதாவது பற்று இருந்தால், if we have so many desires in this world, நிறைய ஆசைகள் இந்த உலகத்தின் மீது நிறைய ஆசைகள் இருக்கின்றது என்றால், in this world, நிறைய பொருள்கள் இந்த உலகத்திலிருந்து உங்களுக்கு வேண்டும் என்றால், we won't be
to detach from our body. இறுதியில் உங்களால் For இந்த those உடலிலிருந்து things, பற்றற்று they விலகி இருக்க attract us முடியாது. again. Unfulfilled desire will நிறைவேறாத attract us ஆசைகள் again and again. So உங்களை வந்து subtle மீண்டும் மீண்டும் effort for the துன்புறுத்தும். yogis is யோகியின் சூட்சுமமான முயற்சி renounce your என்னவென்றால் subtle desires. உங்களுடைய Check yourself. சூட்சுமமான ஆசைகளை விட்டு What are விடுங்கள், the துறந்து subtle விடுங்கள். desires within my உங்களை சோதனை செய்யுங்கள். mind? என்னுடைய ஆழ் மனதில் என்ன மாதிரியான You know that. சூட்சுமமான Renounce them. It's our பற்றுகள் இருக்கின்றன, subtle. ஆசைகள் இருக்கின்றன, அவற்றை நீங்கள் துறக்க வேண்டும். And for that, அதற்கு we have to churn knowledge. We have நீங்கள் to ஞானத்தை talk கடைய to வேண்டும். ourselves. உங்களுடன் நீங்கள் That பேச these வேண்டும். things are nothing for me. When I இங்கே have எதுவுமே achieved எனக்கு இல்லை. God, நான் இறைவனை அடைந்த பிறகு supreme achievement, the highest இது achievement. மிக உயர்ந்த These things are பேரு. nothing to me. இறைவனே மிக உயர்ந்தவர். இதே மிக பெரிய பேரு. இதெல்லாமே எனக்கு ஒன்றுமே இல்லை. You have to go for your job, நிச்சயமாக money. பணம் தேவைப்பட்டால் நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணும். But if ஏன்னா a வாழ்க்கையை ஓட்டணும் person இல்லைங்களா? running after money, ஆனா அந்த பணத்துக்கு பின்னாலே ஓடக்கூடாது. it's not good. இது It's not சரியல்ல. a wise decision. இது ஒரு நல்ல முடிவு We have to கிடையாது. become very wise. எனவே நாம் And மிகவும் Baba's விவேகமானவர்களாக இருக்க வேண்டும். powerful point of knowledge. பாபா மிக Like சக்தி வாய்ந்த ஒரு கருத்து கொடுத்திருக்கின்றார். those who are full in the knowledge, யார் ஞானத்தில் நிறைந்திருக்கின்றார்களோ easily they will get money. ஞானத்தால் நிறைந்திருப்பவர்கள் சுலபமாக அவர்களுக்கு பணம் வந்து சேர்ந்துவிடும். Hard work to get money in this world. இந்த உலகத்தில் பணம் சம்பாதிப்பதற்கு அவர்கள் கஷ்டப்படவே தேவையில்லை. Money. ஞான சக்தி மூலம் அவர்களுக்கு பணமும் வந்து சேரும். I shared this experience in many classes and many of you நான் இந்த have அனுபவங்களை heard பல that வகுப்புகள்ல in the பகிர்ந்து கொண்டிருக்கேன். morning when நீங்களும் இதை கேட்டிருக்கலாம். அதிகாலையில we நீங்க have to எழுந்திருக்கும் பொழுது charge ourselves with நாம் நம்மை elevated thoughts. உயர்ந்த எண்ணங்களால் Not only நிரப்பிக் கொள்ள yoga, we வேண்டும். have to create powerful, positive thought of self. சக்தியான நேர்மறையான எண்ணங்களை You நீங்கள் can உங்கள் do it மனதில் either உருவாக்க before வேண்டும். doing yoga or after. யோகம் செய்யும் போதும் அதை It's better அப்படி செய்யலாம். to யோகத்துக்கு practice பிறகும் செய்யலாம். before yoga so that mind gets யோகம் charged செய்வதற்கு முன்னால் and நீங்கள் இதை mind செய்வது and நல்லது. become stable. ஏனென்றால் You will உங்களுடைய மனமும் enjoy your புத்தியும் yoga. What are those ஒருநிலைப்பட்டுவிடும். thoughts? நீங்கள் யோகத்தை மகிழ்ச்சியாக Good செய்ய முடியும். thoughts. I'm நன்றாக master. அனுபவம் செய்ய முடியும். Raise நான் your மாஸ்டர் சர்வசக்திவான். I'm most fortunate person நான் in the world. நானே இந்த உலகத்தில் மிகுந்த I'm பாக்கியசாலி. most happy person in the world. நான் மிகுந்த மகிழ்ச்சியானவர் இந்த உலகத்தில். I'm healthy person. நான் ஆரோக்கியமாக I'm இருக்கின்றேன். free from tension. நான் மன உளைச்சலிலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன். நான் மிக மிக சக்தி வாய்ந்தவர். My good friend. கடவுள் என்னுடைய நல்ல நண்பர். Companion. அவர் என்னுடைய துணையாக இருக்கின்றார். எனக்கு துணையாக இருக்கின்றார். 3-5 times. இப்படிப்பட்ட எண்ணங்களை 5-6 முறை உருவாக்குங்கள். அப்பொழுது நீங்கள் அனுபவம் செய்யலாம். உங்களுடைய மூளை நன்றாக சார்ஜ் பண்ண மாதிரி உங்களுக்கு தோணும். உடலும் வந்து சக்தியா இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை நீங்க அனுபவம் செய்வீங்க. உங்களுக்கு நிறைய சக்தி இருக்கிறது உங்களால அனுபவம் செய்ய முடியும். Within your body. சக்தி வாய்ந்த அந்த எனர்ஜி, இந்த சக்தியை வந்து உங்களால உங்களுக்கு உடலுக்குள்ள அனுபவம் செய்ய முடியும். அதுவும் அது வந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்கும். By our powerful thoughts. நம்முடைய சக்தியான எண்ணங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். Money. நான் பணத்தை தேடி ஓட வேண்டியதில்லை. Do whatever you can do for that. நீங்கள் அதுக்காக என்ன செய்யணுமோ தேவைக்கேற்ப செய்யுங்கள். Yoga. ஆனா அதனால வந்து யோகத்தை நீங்கள் தள்ளி வைத்திருக்காது. Knowledge aside and you run after money. பாபா ஞானம் இருக்கு, யோகம் எல்லாம் இருக்கு. ஆனா நீங்க அதெல்லாம் We விட்டுட்டு can see in India பணத்துக்கு பின்னால ஓடக்கூடாது. about your different உங்களுடைய நாடுகளை பற்றி எனக்கு தெரியாது. ஆனா இந்தியாவை பொறுத்தவரையில் இங்க நிறைய பணக்காரர்கள் இருக்கிறாங்க. 7 பேர் ஒரு குடும்பத்துல ரொம்ப பணக்காரங்க. பெரிய பெரிய பிசினஸ் செய்யறவங்க எல்லாமே இறந்துட்டாங்க. 7 பேரும் கொரோனால 7 பேருமே இறந்துட்டாங்க. ஒருத்தர் கூட இல்ல.
use that money. அந்த அவங்களுடைய அந்த பணத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கு. So it's very important. எனவே மிக முக்கியமானது Run after name and fame. பெயர் புகழ் இதெல்லாம் தேடி ஓட தேவையே இல்லை. Jnani and yogis, ஞானி யோகி ஆத்மாக்கள் கூட in these things, இந்த விஷயங்களில் அதிகமாக ஈடுபட்டுள்ளார்கள். To renounce the subtle desire of name. நிறைய பேருக்கு இந்த பெயர் புகழ் என்ற இந்த ஆசை அதிகம் இருக்கின்றது. அவர்களால் துறக்க முடியவில்லை. பாபாவுடைய சேவையை செய்யலாம், எல்லாமே நல்லதுதான், ஆனால் அதை பாபாவிடம் அர்ப்பணித்து விட வேண்டும். Suppose you want a beautiful car. உங்களுக்கு ஒரு அழகான கார் வேண்டும். You need a big house. ஒரு பெரிய வீடு வேணும். That's okay. இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் தேவைதான். No necessity, it's your desire only. ஆனா உங்களோட தேவையாக இருந்தால் அதெல்லாம் பரவாயில்ல, ஆனா அது உங்களுடைய ஆசையாக இருந்தால் அது சரியில்லை. Of saying, become free from all subtle desires. You can எல்லா சூட்சுமமான ஆசைகளிலிருந்தும் விடுபடுங்கள். உங்களை நீங்கள் சோதனை செய்யலாம் and renounce them. அதை சோதனை செய்து நீங்கள் அதனை துறக்க வேண்டும், விட்டுவிட வேண்டும். Many things in golden age. In சத்தியுகத்துல நமக்கு சத்தியுகம் துவாபர யுகத்துல நமக்கு நிறைய கிடைக்கும். Emperors, பெரிய சக்கரவர்த்திகளாக நம்ம வாழ்ந்திருக்கோம். Lot of wealth, நிறைய செல்வம் இருக்கும் நமக்கு. To achieve same thing, same wealth. இதெல்லாம் மீண்டும் நாம அடைய போகின்றோம். We have to become renunciate. அதெல்லாம் அடையணும்னா இப்பொழுது நாம் துறவிகளாக இருக்கணும், இதெல்லாம் துறக்கணும். இங்க உள்ளதெல்லாம் நாம் துறக்கணும். This way, now is the time to achieve everything from God. கடவுளிடமிருந்து அனைத்தையும் அடைகின்ற நேரம். And இந்த நேரம் முடிந்துவிட்டால் we will be asking God, oh God. மீண்டும் கடவுளை நாம் கேட்டுக்கொண்டிருப்போம், ஓ கடவுளே, He will not listen to us because கேட்க மாட்டார். அப்பொழுது to him now. இப்பொழுது அவர் சொல்றதை நாம் கேட்காட்டினா நாம் சொல்றதையும் கடவுள் கேட்க மாட்டாரு. Silver age to in copper age and iron age. So convince yourself. உங்களை இவ்வாறு நீங்கள் best opportunity. உங்களிடமே நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும், இப்பொழுது கடவுள் எனக்கு மிகச்சிறந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார், பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். நீங்கள் என்னிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக் கொள்ளலாம். Your treasures full. உங்களுடைய பொக்கிஷ கிழங்கு களஞ்சியத்தை நிரப்பிக் கொள்ளலாம். நீங்கள் மிக மேன்மையானவர்கள் ஆகலாம். இப்பொழுது now again we will practice பயிற்சி செய்வோம். So please நான் ஒரு தேவதை. இப்பொழுது மௌனமாக அமருங்கள். See yourself உங்களை a shining soul, ஒரு பிரகாசிக்கும் ஆத்மாவாக ஒரு ஒளியான உடலில் அமர்ந்திருப்பதை உணருங்கள். ஒளியான ஆத்மா my body changed into the body of light. என்னுடைய இந்த உடல் பௌதிக உடல் ஒளியான உடலாக மாறிவிட்டது. நான் ஒளியான உடலில் அமர்ந்திருக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் of different colors பல வகையான நிறங்களிலான are spreading out. கதிர்கள் வெளியாகின்றன. And there is a powerful aura around me. என்னை சுற்றிலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அதிர்வுகள் ஒளிவட்டம் free from the bondage இருக்கின்றது. நான் பந்தனத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றேன். God's messenger angel. நான் ஒரு தூய I have incarnated in this world to establish the kingdom of peace and happiness. அமைதி மற்றும் சந்தோஷம் என்ற ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு
இந்த பூமியில் அவதரித்திருக்கின்றேன். நான் ஒரு தேவதை. Okay. This awareness will keep us free from many bondage. இந்த விழிப்புணர்வு நம்மை பல வகையான பந்தனத்திலிருந்து விடுபட செய்யும். I'm an angel. நான் ஒரு தேவதை. Purity. தூய்மையின் தேவதை. Now we have to prepare for that time when this world will face severe destruction. இந்த உலகம் மிக பேரழிவை எதிர்நோக்க போகின்றது. அதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். Have prepared many things. நாம் பல விஷயங்களை தயார்படுத்த வேண்டும். We cannot blame to them. It's automatic in drama. இது நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. The world has to go. இந்த முழு உலகமுமே போய் ஆக வேண்டும். Sin முடிந்தாக வேண்டும். World will finish forever. அனைத்துமே இங்கு முடிய போகின்றது. Few things in our mind. நம்முடைய மனதில் சில விஷயங்களை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். We have to increase the முதலாவது purity. தூய்மையின் சக்தியை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நாம் மிகவும் தூய்மையானவர்கள். We have to check that our purity must become our power. நம்முடைய தூய்மை சக்தியாக இருக்க வேண்டும். Our purity must not remain ordinary purity. சாதாரண ஒரு தூய்மையாக இருக்கக்கூடாது. Some sannyasis are also pure. சில சன்னியாசிகளும் கூட தூய்மையாகத்தான் வாழ்கிறார்கள். In India they are pure. இந்த இந்தியாவில் நிறைய பேர் தூய்மையாக வாழ்கின்றார்கள், தூய்மையை கடைபிடிக்கின்றார்கள். Specifically now Parsi. Many of them remain celibate. நிறைய பேர் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கின்றார்கள். Great kind of ஆனால் நம்முடைய தூய்மைக்கு அளவு கடந்த சக்தி இருக்கின்றது. our emotions. நம்முடைய உணர்ச்சிகளை நாம் கட்டுப்படுத்துவதில்லை. We are transforming them. நாம் அவற்றை மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். Taught us the real method நமக்கு absolutely pure. உண்மையான எப்படி உண்மையாக தூய்மையாகுவது, எப்படி முழு தூய்மை அடைவது என்பதை உண்மையாகவே கற்பிக்கின்றார். அவர் நம்முடைய உணர்வை மாற்றுகின்றார், நமக்கு ராஜயோகம் கற்றுத் தருகின்றார். யோக சக்தியின் மூலம் இந்த சர்வ சக்திவானிடமிருந்தே நமக்கு சக்தி கிடைக்கின்றது. நம்முடைய தூய்மையின்மை அனைத்துமே முடிவடைகின்றது. Therefore it's very important that if we want to enjoy our எனவே நம்முடைய தூய்மையை அனுபவம் செய்ய வேண்டுமானால் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் தினம் தினம் அட்டவணை எழுத வேண்டும். அதாவது நினைவில் 4 மணி நேரமாவது, குறைந்தது 4 மணி நேரமாவது நாம் நினைவில் இருக்க வேண்டும். 1 hour, 2 hours. சுலபமான ஒரு பயிற்சி தான். Practice this meditation in work, karma yoga. That will give you. கர்ம யோகத்திலும் கூட இந்த பயிற்சியை நீங்கள் செய்ய வேண்டும். யோகத்திலிருந்து கர்மத்தை செய்கின்ற இந்த பயிற்சி. எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது. Karmas will not influence you. வெளி உலக கர்மங்களும் உங்களையே பாதிக்காது. அது உங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டு மகிழ்ச்சியை இழக்க செய்யாது. எனவே யோகம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். பாபா இந்த விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கின்றார். ஒரு அவ்யக்த மொழியில பாபா சொல்லி இருக்கின்றார். Actually taught us one spiritual drill of 5 forms. பாபா இந்த 5 ரூப பயிற்சியும் நமக்கு just now அபியாசம் செய்ய சொல்லியிருக்காரு. Given commentary to us at that time. பாபாவே நமக்கு அந்த கமெண்ட்ரி சொல்லியிருக்காரு. Sit in soul world. ஆத்ம உலகத்தில் சென்று அமருங்கள். There
your glow பிறகு is more and more than other souls. Your energy is very great. உங்களுடைய சக்தி But மிகவும் like சிறந்தது. star there, you are நீங்கள் absolutely பரந்தாமத்தில் மிகவும் pure. பிரகாசமாக இருக்கின்றீர்கள், மிகவும் தூய்மையாக இருக்கின்றீர்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை உணருங்கள். நான் Pure in மிக my மிக soul மிக world. தூய்மையான ஆத்மாவாக ஆத்ம உலகத்தில் இருக்கின்றேன். Many things depend upon our acceptance. We should remember it. If we நாம் say, நிறைய oh, விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். difficult. I have so many waste thought, impure thoughts in my எனக்கு நிறைய வீணான எண்ணங்கள், தூய்மையற்ற எண்ணங்கள் மனதில் எழுகின்றனவே. time we will never become perfectly pure. இந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா நாம ஒருபோதுமே I had முழு learned தூய்மை அடைய முடியாது. always keep in your mind. எப்போதும் உங்களுடைய மனதில் நான் மிகவும் பரம பவித்திரமான ஆத்மா Go in your first birth என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவரூபத்துக்கு செல்லுங்கள். முதல் பிறப்பு தேவரூபம், completely vicelessness, முழுமையான விகாரமற்ற நிலை, absolutely purity, மிக மிக புனிதமான ஒரு நிலை. crown around the head. உங்கள் தலையில் இரட்டை கிரீடம் அணிந்திருக்கின்றீர்கள். I'm so pure. I was so நான் pure. மிகவும் ஒரு That purity of my deity பவித்திரமான form ஆத்மா, also nerve hidden inside அந்த தேவ mind. தேவ If we நிலையின் remember, அந்த தூய்மை I'm a great இன்னும் எனக்குள் soul of இருக்கின்றது. that religion. நான் இந்த உயர்ந்த தர்மத்தை சேர்ந்த ஒரு தூய ஆத்மா, The form and தேவாத்மா. form, all are pure. So purity is our nature. தூய்மையே நம்முடைய Purity is our சுபாவம், natural beauty. இயல்பு, Purity is our நம்முடைய personality. இயற்கை அழகு. It is our real wealth. தூய்மையே நம்முடைய ஆளுமை, அதுவே நம்முடைய உண்மையான செல்வம். Work on this because our எனவே purity. இதை நீங்க பயிற்சியில இடணும், பயிற்சி செய்யணும். You நாம் உண்மையிலே தூய்மையானவர்கள். great for Brahmins. Our great purity நம்முடைய இந்த தலை சிறந்த and தூய்மை, our powerful yoga state தூய்மையும் யோக நிலையும் make us very powerful. நம்மை The சக்திசாலிகளாக்கும். vibrations of purity and might தூய்மையின் will சக்தியும் become சக்தியும் protection for many souls around நிறைய us. ஆத்மாக்களுக்கு, நம்மை சுற்றிலும் உள்ள நிறைய Our ஆத்மாக்களுக்கு, aura பல ஆத்மாக்களுக்கு will become பாதுகாப்பாக so அமையும். நம்முடைய Not only ஓரா, in- நம்மை சுற்றி இருக்கும் not இந்த only ஒளிவட்டம் மிகவும் பெரிதாக ஆகும். meters, but it will go 10 மீட்டர் miles. மட்டும் இல்ல, மைல் கணக்குல போகக்கூடியது. And நம்மை all சுற்றியுள்ள இந்த ஒளிவட்டம் who are inside our aura will be. நம்முடைய இந்த ஒளிவட்டத்துக்குள் இருக்கும் அனைவருமே, மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதை உணர்வார்கள். எனவே நாம் இந்த உலகத்தை Make vision in your mind. காப்பவர்களாக, பாதுகாப்பவர்களாக I'm a மாற soul. வேண்டும். Just make vision நான் now. ஒரு ஆத்மா. இப்பொழுது நீங்க soul. கற்பனை செய்யுங்க, நான் ஒரு ஆத்மா. Powerful rage from me are going out. என்னிடமிருந்து சக்தி வாய்ந்த To அதிர்வலைகள் miles and miles. பல மைல் கணக்குகளுக்கு பிரயாணிக்கின்றன, என்னிடமிருந்து வெளியாகின்றன. Have become canopy of protection இந்த for அதிர்வலைகள் millions of the people of this world. பல ஆத்மாக்களுக்கு, இந்த உலகத்தில் உள்ள பல ஆத்மாக்களுக்கு சென்று அடைகின்றது, பல ஆத்மாக்களை சென்று Same அடைகின்றது. future. We have to protect. We will protect many persons in this world. இந்த உலகத்தில் பலரை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? Or worship worthy Devi. ஒரு பூஜைக்குரிய தேவியாக, To whom அதாவது ஒரு தெய்வமாக see in நாம் this such divine வேண்டும். power. மனிதர்கள் ஒரு தெய்வீகமான ஒரு உருவத்தை பார்க்கின்றார்கள், தெய்வத்தை பார்க்கின்றார்கள். In the sky. நீங்கள் அதை போல கற்பனை செய்யுங்கள்.
நான் ஒரு தெய்வீகமான தேவதை. நான் வானத்தில் இருக்கின்றேன். yourself there. உங்களை வானத்தில் பாருங்கள். ஒரு There, தெய்வீகமான தேவதையாக நீங்கள் பாருங்கள். there in the sky, நான் வானத்தில் divine இருக்கின்றேன். glow, golden rays are spreading out. என்னிடமிருந்து தங்க நிறமான பொன்னிறமான கதிர்கள் An entire வெளியாகின்றன. become full. இந்த முழு வானமே இந்த அதிர்வலைகளால் பரவி இருக்கின்றது. முழு வானமும் ஆகாயமும் இந்த அதிர்வலைகளால் I see downward. செம்பொன் கதிர்களால் ஆன இந்த அதிர்வலைகளால் பரவி இருக்கின்றது. Powerful நான் vibration. மேலிருந்து கீழே பார்க்கின்றேன். என்னுடைய நெற்றியிலிருந்து இந்த உலகத்துக்கு இந்த அதிர்வலைகள் பரவிக்கொண்டே இருக்கின்றன. We can do this practice. இந்த Wonderful. பயிற்சியை அற்புதமான So if we பயிற்சியை do this நாம் practice 2 செய்யலாம். times every day, ஒவ்வொரு நாளும் 2 do முறை it for இப்படி 2 செய்தால் minutes, 3 minutes, 2-3 நிமிடங்களுக்கு then செய்ய in வேண்டும். future people will see அப்பொழுது எதிர்காலத்தில் உங்களை உங்களுடைய தெய்வீக ரூபத்தில் வானத்தில் இருக்கும் மனிதர்கள் பார்ப்பார்கள். that you அவர்கள் are with them. நீங்கள் அவர்களோடு இருப்பதை அனுபவம் செய்வார்கள். அவர்கள் தனிமையில் இருப்பதை Next thing, உணர மாட்டார்கள். நீங்கள் we have to அவர்களுக்கு become very அவர்களுடன் powerful இருப்பதை and போல அனுபவம் செய்வார்கள். நாம் சக்திசாலியாக பயமற்றவர்களாக ஆக வேண்டும். அடுத்தது நாம் சக்திசாலிகளாகவும் we will have பயமற்றவர்களாகவும் to ஆக protect வேண்டும். ourselves. நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We have to create the vibrations of fearlessness around us. நம்மை சுற்றிலும் பயமில்லாத பயமற்ற அதிர்வலைகளை Yes. உருவாக்க வேண்டும். And next சக்திசாலி thing, நிலை, பயமற்ற நிலை, இந்த because 2 வகையான அதிர்வுகளை நாம் உருவாக்க many வேண்டும். people of this world will have mental effect on them. இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் மனதால் அதிகமாக ourselves. பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களை நாம் பாதுகாக்கவும் So வேண்டும். become easy, எனவே accept whatever is going on in this world. இந்த உலகத்தில் எது நடக்கின்றதோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுதிலிருந்து Whatever will happen, எது whatever is நடந்தாலும், happening, எது I have நடக்கின்றதோ, to accept எது நடந்ததோ, accept எது நடக்கப் போகின்றதோ அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எளிதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். Thirdly, we மூன்றாவது, have to become very happy. நாம் மிகவும் மகிழ்ச்சியானவர்களாக ஆக வேண்டும். Will make our mind healthy. மகிழ்ச்சி நம்முடைய மனதை ஆரோக்கியமானதாக வைத்திருக்கும். Mental health is important. Will be மன very ஆரோக்கியம் மிக மிக important in அவசியமானது. future. எதிர்காலத்திலும் அது அதிகம் Our தேவைப்படுகின்றது. words are here, but I அத்தியாவசியமான don't ஒன்றாக give them இருக்கின்றது. because they create little fear in many minds. நிறைய பேர் But we மனதில் பயத்தோடு இருக்கின்றார்கள். That when millions and millions people will die, பல மில்லியன் பேர் what kind of இறப்பார்கள், மனிதர்கள் vibration இறப்பார்கள். will spread on அந்த சமயத்தில் என்ன மாதிரியான அதிர்வலைகள் இருக்கும்? anxiety, பயம், no sleep. கவலை, தூக்கமின்மை, But our இந்த மாதிரி happiness, அதிர்வலைகள் தான் இருக்கும். this is our spiritual happiness. இது நம்முடைய ஆன்மீக No one சந்தோஷம். can laugh at that time. அந்த நேரத்துல No யாரும் one சிரிக்க can முடியாதுதான். be physically. It is our பௌதிகமா spiritual சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா happiness. இருக்கிறது இல்ல. ஆன்மீக Spiritual சந்தோஷம், intoxicity. ஆன்மீக மகிழ்ச்சி, ஆன்மீக It will போதை spread such என்ன செய்யும்னா vibrations நல்ல that all அதிர்வுகளை these negative vibrations will end வெளியேற்றும். அதாவது இந்த நல்ல அதிர்வுகள் to our எல்லா ears. எதிர்மறையான அதிர்வுகளையும் Destroy முடித்துவிடும். the negative energy from this world. இந்த உலகத்திலிருந்து எதிர்மறையான We will have அதிர்வுகளை to நாம் create அழிக்க வேண்டும். powerful energy. அதற்கு Powerful energy நாம் means energy சக்திசாலியான of pure thoughts, சக்தியை உருவாக்கணும். powerful சக்தி வாய்ந்த thoughts, எண்ணங்களை உருவாக்கணும். energy of our good wishes, energy நல்லாசி, of தூய our love உணர்வு to all souls of this world. எல்லா ஆத்மாக்களுக்கும், இந்த We will உலகத்தில் உள்ள give எல்லா justice to ஆத்மாக்களுக்கும் நல்ல To உணர்வுகளை our உருவாக்கணும். people will experience our love and அப்பொழுது our மனிதர்கள் love நம்முடைய will அன்பை அனுபவம் give செய்வார்கள். new life.
நம்முடைய அன்பு So அவர்களுக்கு we are வாழ்க்கை going through தாளத்தை a கொடுக்கும். critical period. இப்போ நாம் ஒரு We know it. இக்கட்டான ஒரு சூழல்ல But we இருக்கிறோம், have போய்கொண்டே to இருக்கிறோம். prepare ourselves. No need to have any fear. எந்த ஒரு What will பயமும் happen? கொள்ள தேவையில்லை. No, our life என்ன is நடக்கும் என்று எந்த ஒரு God, பயமும் கொள்ள தேவையில்லை. Father. நம்முடைய வாழ்க்கை We are நம்முடைய doing our அப்பாவோட life தந்தையோட கையில் of இருக்கின்றது. His protection. இறைவனே நம்மோடு இருக்கின்றார், He நமக்கு guided பாதுகாப்பு us. அளிக்கின்றார். Srimat is அவர் நமக்கு ordained ஸ்ரீமத் us. கொடுத்து நம்மை வழிகாட்டுகின்றார். At that time too, He will give help to His children. அந்த நேரத்துல கடவுள் நமக்கு உதவி செய்வார். யார் Who gave ஸ்ரீமத்தை help பின்பற்றி in His நடக்கிறோமோ, divine task, யார் அவருடைய இந்த who தெய்வீக had பணியில followed His Srimat, உதவி செய்யறோமோ, யாரெல்லாம் அவருடைய ஸ்ரீமத்தை கடைபிடித்து நடக்கிறோமோ, யார் நல்ல தூய்மையை கடைபிடித்து experience வாழ்றோமோ, Baba's help at அவர்கள் அனைவருமே life. So now again, பாபாவுடைய we want to துணையை give உதவியை அனுபவம் செய்வார்கள். and in your home, மேலும் ஒரு you பயிற்சி must do செய்வோம். it 5 times. உங்களுடைய வீட்டில் இதை 5 முறை செய்ய வேண்டும். Make it your nature so that இது உங்களுடைய இயல்பானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். at the time of severe event, you can சூழ்நிலைகள் மோசமான சம்பவங்கள் நடக்கும்போது இதை நீங்கள் செய்யலாம். invoke Bap Dada. நீங்கள் பாப் தாதாவை வரவழைக்க வேண்டும். In class, Baba, I give commentary on this and people experience it again now. Invoke பாப் தாதாவை வரவழைக்க வேண்டும். You are sitting in your home or in class. உங்கள் வீட்டிலோ அல்லது வகுப்பறையிலோ எங்க வேணாலும் இருக்கலாம். இப்பொழுது பாபாவை நீங்கள் அழைக்கின்றீர்கள். அவருடைய வருகையை நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்கள். Take your intellect, third eye. உங்களுடைய புத்தியை ஆத்மோலோகத்துக்கு கொண்டு செல்லுங்கள். Visualize Shiv Baba, सर्वशक्तिवान शिव बाबा, ज्ञान सूर्य शिव बाबा, ஆத்மோலகத்தில் இருக்கின்றார். Invite him. பாபாவை இங்கே வரவழையுங்கள். Baba, எனது இனிமையான தந்தையே, எனது அன்பான தந்தையே, we are invoking you, we are remembering you. நாங்கள் உங்களை அழைக்கின்றோம், வரவேற்கின்றோம், உங்களை நினைக்கின்றோம். உங்களுடைய பரந்தாமத்தை விட்டு கீழே எங்களிடம் வாருங்கள். என் வீட்டுக்கு வாருங்கள். This is your home. இது உங்களுடைய வீடு. And feel that Shiv Baba came down, entered the body of Brahma Baba. Brahma Babaவின் உடலில் பிரவேசிப்பதை this divine angel is coming down. இந்த தெய்வீக தேவதை இப்பொழுது கீழே வந்து கொண்டிருக்கின்றார். He is in front of me in my home. இப்பொழுது என்னுடைய வீட்டில் பாபா எனக்கு முன்னால் இருக்கின்றார். His powerful energy is spreading out in my full home. சக்திகள் இந்த முழு வீட்டையும் சூழ்ந்துள்ளது. அவருடைய சக்தி வாய்ந்த அதிர்வுகள் இந்த முழு வீட்டையும் சூழ்ந்துள்ளது. Giving drashti to me. பாபா எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார். He put his hand of blessing on my head. அவருடைய ஆசீர்வாத கரங்களை என் தலை மீது வைக்கின்றார். Soothing vibrations. மிகவும்
from each hand are entering இதமான my அதிர்வலைகள் whole body. என் உடல் முழுவதும் பரவுகின்றன. பாபா ஆசீர்வாத கரத்தை என் தலை மீது வைக்கின்றார். இதமான அதிர்வலைகள் என் உடல் முழுவதும் பரவுகின்றன. Baba gave drashti. பாபா திருஷ்டி கொடுக்கின்றார். பின்னர் அவருடைய வீட்டுக்கு திரும்புகின்றார். This should be our natural practice in life. இது வாழ்க்கையில் இயல்பான ஒரு பயிற்சியாக அமைய வேண்டும். 5 times. Whenever you go out of your home, நீங்கள் செய்ய you வேண்டும். sit in your car or நீங்கள் வீட்டை bike விட்டு or on any vehicle, வீட்டிலிருந்து வெளியே செல்கின்றீர்களோ, காரிலோ பைக்கிலோ சென்றாலும், பாபா வாருங்கள், வாங்க பாபா என்று கூப்பிடுங்க. Experience his presence. அப்பொழுது நீங்கள் அவருடைய வருகையை உணர முடியும். இது மிக சிறந்த ஒரு விஷயம். When you start cooking your food, உங்களுடைய உணவை நீங்கள் சமைக்கும் போது, பாபா வாங்க பாபா, this is your சமையல் அறையில் வந்து அமர்ந்து கொள்ளுங்கள், இது உங்களுடைய பண்டாரா, வாருங்கள், for you, நான் உங்களுக்கு பிரசாதம் சமைக்கின்றேன். இப்படி for your job, நீங்கள் வேலைக்கு செல்லும் போது கூட பாபாவை அழையுங்கள், பாப்தாதாவை அழையுங்கள், பாபா வாருங்கள், என்னோட வாருங்க பாபா, என்னோட வாங்க, நான் உங்களுடைய சேவைக்காக செல்கின்றேன், என்னுடன் வாருங்கள். You will feel his help and you will be very energetic and will remain safe always. நீங்க எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பை உணர முடியும். Safe doesn't mean that we will have not to leave our body. பாதுகாப்பு என்றால் உடலை விட்டு போறதில்லை. That many Brahmins are also going leaving their bodies. உடலை விட்டு செல்றாங்க. பிராமணர்கள் கூட கொரோனானால நிறைய பேர் இறந்துட்டாங்க. பாபா கிட்ட போயிட்டாங்க, உடலை விட்டு போயிட்டாங்க. ஏன் பாபா அவங்களுக்கு உதவி செய்யல அப்படின்னு கேக்குறாங்க. His help means அவருடைய உதவி என்றால் if time of death மரணத்தின் போது arrived there, his children will leave body easily. மரணத்தின் போது குழந்தைகள், தன்னுடைய குழந்தைகள் எந்த ஒரு without any pain, வலியோ without any problem, பிரச்சனையோ இல்லாமல் சுலபமாக உடலை விட்டு செல்வார்கள். Second experience, இரண்டாவது அனுபவம், during the time of this disease, இந்த நோய் காலகட்டத்தில் find themselves very easy, very natural, that everything all இயல்பாக உணர்வார்கள். easily. அனைத்துமே இயல்பாக நடக்கும், சுலபமாக இருக்கும். They get medicines, injections, oxygen, இன்ஜெக்ஷன் கிடைக்கும், ஆக்சிஜன் கிடைக்கும், மருந்து கிடைக்கும், சுலபமாக கிடைத்துவிடும். இதுதான் பாபாவோட உதவி. Noticed some of Baba's children, சில பாபாவுடைய குழந்தைகள் severe condition, ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்காங்க. to 40, ஆக்சிஜன் வந்து 40க்கு வந்துருச்சு. 40, 85ல 40க்கு வந்துருச்சு. But all of எல்லாரும் நம்பிக்கை கைவிட்டுட்டாங்க. It was increasing 70, 80, 90 and then 60, 70, 90க்கு வந்துருச்சு ஆக்சிஜன். மீண்டும் many cases. எல்லாருக்கும் So Baba's help, if we are true to him, பாபாவோட உதவி இதுதான். நாம் அவரிடம் சத்தியமாக இருந்தால், அதாவது உண்மையாக நடந்து கொண்டால், definitely நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்வார். But if we had careless in our life, நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில கவனக்குறைவாக இருந்தால், we did not listen what God was saying, கடவுள் என்ன சொன்னாரோ அதெல்லாம் கேட்காம இருந்தோம், very careless, அவர் கவனக்குறைவா இருக்கிறோம், அலட்சியமா இருக்கிறோம்னு சொன்னா, well, we remember Baba, you don't get good response from him. It's very automatic. பாபா கிட்ட இருந்து Not so that சரியான ஒரு God is displeased, ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்காது. but if he give help, we don't receive that. அவருக்கு
உதவி We கொடுத்தாலும் have to நம்மை become வந்து சேராது அந்த fearless. உதவி. நாம் வந்து பயமற்றவர்களாக ஆக வேண்டும். அடுத்து நாம் பயமற்றவர்களாக ஆக வேண்டும். Do this practice. இந்த பயிற்சியை Morning, செய்யுங்கள். evening, at the time of காலையில், your மாலையில், வேலையின் போது I எல்லா would say நேரத்திலும் இந்த one பயிற்சியை செய்யுங்க. experience of many people, and நிறைய பேரோட அனுபவம் ஒன்றை நான் பகிர்ந்து கொள்றேன். it will help you. அது உங்களுக்கும் உதவியாக இருக்கும். Many people in this world, இந்த உலகத்தில் that their speed of mind has become very fast. அவங்களுடைய மனதின் வேகம் வந்து அதிகமாக இருக்கு. Many cases among நிறைய கேஸ் இருக்கு இந்த மாதிரி. பிராமணர்களோ அல்லது பிராமணர்கள் அல்லாதவர்களோ first இந்த I used to ask இந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. how much time you spend on this electronic means, Google, எவ்வளவு நேரம் வந்து இந்த Facebook, எலக்ட்ரானிக் மீடியால வாட்ஸ்அப், பேஸ்புக், கூகுள் many of இப்படி எல்லாம் நீங்க நிறைய வந்து நேரம் செலவழிக்கிறீங்க. 4 hours. நிறைய பேர் சொல்றாங்க 4 மணி நேரம், 8 மணி நேரம் இப்படி எல்லாம் சொல்றாங்க. You know the effect of these thing is very அதனுடைய bad. பாதிப்பு வந்து மிகவும் மோசமானது. நம்முடைய மனதை மிக மிக பாதிக்கக்கூடியது. 2 hours. 2 மணி நேரங்களுக்கு மேல Then I இந்த மாதிரி teach எல்லாம் them one thing பயன்படுத்தக்கூடாது. only, and it becomes very, very useful, beneficial to them, that when you wake up in the morning, write down one. நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கும் போது I am Master Almighty. 108 முறை எழுதுங்க. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். Again write it down 108 times. I am Master. இரவிலும் 108 முறை நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு எழுதுங்க. Each thought இதுக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? and I am Master Almighty. ஒவ்வொரு எண்ணமும் This is the most சக்தியை உருவாக்கக்கூடியது. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். start right. இதுதான் மிகுந்த சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம். I am Master Almighty. நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது நான் மாஸ்டர் And teach சர்வசக்திவான், நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று எழுதும் போது most powerful person. So ஒவ்வொரு வரியும் each நாம் time எழுதும் will போது give you powerful energy. நான் மிகவும் சக்தி வாய்ந்தவர், நான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அப்படி எழுதும் போது உங்களுக்கு நிச்சயமாக ரொம்ப சக்தி கிடைக்கும். அந்த சக்தி உங்களை வந்து பயத்திலிருந்து, எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து, கவலைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும். Here is some problem with few people that they can't write, so they can repeat it. But எழுத முடியாது. 250 times. அவங்க என்ன செய்யலாம்? அவங்க சொல்லலாம், ரிப்பீட் பண்ணலாம். அதாவது மீண்டும் மீண்டும் அதை சொல்லலாம். அதை சொல்லலாம். நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான். இப்படி அவங்க வந்து சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது அவர்களுக்கு சக்தி வந்து வளரும், பயமற்றவர்களாக மாற முடியும். நம்மை சுற்றி இந்த அதிர்வலைகளை உருவாக்க முடியும். ஒளிவட்டம் உருவாகும். Very important thing. I have talked அடுத்த முக்கியமான விஷயம், purity. Our own purity will protect பற்றி us. சற்று முன்பு பேசினேன். நம்முடைய சொந்த தூய்மையே நம்மை பாதுகாக்கும். The highest state of spirituality. When we become spiritual, ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலை. we practice yoga. நாளுக்கு நாள் நாம் Our வந்து yoga chart increase. யோகத்தை பயிற்சி செய்யும் போது knowledge. நம்முடைய யோக அட்டவணை அதிகரிக்கும். நாம் ஞானத்தை கிரகிக்கும் போது So we will have to become. நாம் பற்றற்ற பார்வையாளராக ஆகுவோம். Means we have to observe what happens on this earth. நாம் பற்றற்ற பார்வையாளராக இருக்க வேண்டும். இந்த பூமியில என்ன நடக்குதுன்றது பற்றற்ற பார்வையாளராக இருந்து பார்க்கணும். Suppose you see that 100 people died in an accident of train. ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல வந்து 100 பேர் இறக்குறாங்க, அதை நீங்க பாக்குறீங்க. அல்லது 1000 பேர் இறக்குறாங்க ஒரு விபத்துல. Yogi. நிச்சயமா அது உங்களுடைய மனதை பாதிக்கும். Beyond the influence of such events. யோகி என்பவர் இப்படிப்பட்ட சம்பவங்களிலிருந்து விடுபட்டு இருப்பவர். Yogi that
events, சக்தி வாய்ந்த accidents, யோகிகளாக ஆக complex வேண்டும். problem, இந்த சம்பவங்கள் cyclones, because they have to happen. சம்பவங்கள் விபத்துகள் They could not இந்த இயற்கை பேரிடர்கள் இந்த our mind. நிகழ்வுகள் நிச்சயமா நடந்துதான் ஆகும். We அப்படி don't நடந்தாலும் lose அதெல்லாம் our நம்முடைய மனதை தாக்கக்கூடாது, don't lose பாதிப்படைய our செய்யக்கூடாது, peace. நம்முடைய மகிழ்ச்சியை நாம் இழக்கக்கூடாது, We should not நம்முடைய அமைதியை இழக்கக்கூடாது. ask, oh, what is it? What is it happening? Why Baba is not helping? No, no, why? ஐயோ என்ன இப்படி நடக்குது, Whatever ஏன் is பாபா உதவி செய்ய happening, மாட்டாரு, என்ன நடக்குது, ஏன் நடக்குது, this இப்படி எல்லாம் drama கேள்விதான் is கேட்க கூடாது. great, beneficial. இந்த because நாடகத்தில் you என்ன நடக்கின்றதோ அதெல்லாமே மிகச்சரியாக நடக்கின்றது, நன்மைக்காகவே have to நடக்கின்றது. do that ஏனென்றால் practice. புதிய You உலகம் வரப்போகின்றது. also must do this பிரம்ம பாபாவை practice. போல That நானும் இந்த whatever I பயிற்சியை செய்கின்றேன், see through my eyes, நீங்களும் இந்த பயிற்சியை செய்ய Brahma வேண்டும். Baba used to do this இந்த practice. கண்களால் நான் பார்க்கும் Whatever I அனைத்துமே see பிரம்ம பாபா through இந்த பயிற்சியை my eyes, செய்தாரு. இந்த everything, கண்களால் நாம் பார்க்கும் அனைத்துமே அழிய போகின்றது, new things, முடிய new போகின்றது. world, everything new will be புதிய உலகம் established. புதிதாக, அனைத்துமே புதிதாக So ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது. world drama is about to இங்கு end. உள்ள அனைத்துமே முடிய All போகின்றது. actors இந்த also நாடகம் முடிவடைய go back போகின்றது. to home. எல்லா நடிகர்களும் ஆத்மாக்களும் வீடு திரும்ப வேண்டும். Children, my husband, my wife, my parents, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பெற்றோர் count will return எல்லாருமே அவங்களுடைய கர்ம கணக்கை தீர்த்து எல்லாருமே வீடு திரும்புவார்கள். yourself. And what we have to do, not only that we have to become உங்களை இதை observer, நினைவுபடுத்திக் but கொள்ளுங்கள். we have to நாம் have, பற்றற்ற பார்வையாளராக we மட்டும் have to give ஆவதில்லை, our அவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும். a multi-story அவர்களுக்கு மேலிருந்து அதிர்வலைகளை அனுப்ப thousands of வேண்டும். people are உதாரணமாக ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, someone dead, someone half அதுல dead, இடிபாடுகளுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க, someone's lost சிலர் their இறந்திருப்பாங்க, சிலர் and their head. அழுதுகிட்டு இருப்பாங்க, சிலர் தலை இழந்திருப்பாங்க, கையை இழந்திருப்பாங்க, காலை No இழந்திருப்பாங்க, relative, அவங்க no one is there வழியில to ask them. அழுது கொண்டிருக்காங்க, No medication யாருமே அங்க இல்ல, at that time. எந்த மருந்தும் அங்க கிடையாது. If we அந்த give நேரத்துல them good vibrations, so அவங்களுக்கு அந்த நேரத்துல நம்ம நல்ல அதிர்வலைகளை கொடுத்தால் one thing will நம்முடைய help them அதிர்வலைகள் to leave their body easily. One thing, அவர்களுடைய உடலை இலகுவாக விட்டு செல்வதற்கு forget the time. உதவியாக இருக்கும். Very great secret. அவர்கள் நேரத்தை மறந்து விடுவார்கள். Our vibrations will make இது them நாடகத்தில் ரகசியம். time. நம்முடைய Otherwise, அதிர்வுகள் long நேரத்தை period கூட of time மறக்க has செய்துவிடும். passed. No one came. What will happen to me? Lot of pain. அவங்க நினைப்பாங்க, எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, எனக்கு என்ன நடக்க போகின்றது, எனக்கு ரொம்ப வலிக்குது, துக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு, They will. இதெல்லாம் மறந்துடுவாங்க, நேரத்தெல்லாம் மறந்துடுவாங்களாம். So our vibrations will play very, very. எனவே நம்முடைய அதிர்வுகள், And the great. அதிர்வலைகள் Now, last மிக thing. மிக முக்கியமான Those பாகத்தை, who become absolutely pure and great yogis. ரொம்ப முக்கியமான பாகம் இருக்கு நம்மளுடைய அதிர்வலைகளுக்கு. And for time being, அதாவது நல்ல யோகிகள் they stop many. இயற்கை கூட வென்றவர்களாக ஆகிவிடுவார்கள், இயற்கைக்கு அதிபதிகளாக இருப்பார்கள். A big cyclone is coming now in India, in Arab Sagar, Ocean, Arabian Ocean, a cyclone is coming. அரேபியன் கடல்ல பெரிய ஒரு சைக்ளோன் வருது, சூறாவளி. 152 சூறாவளி வரப்போதா சொல்லிட்டு இருக்காங்க. per hour. But 162 great கிலோமீட்டர் yogis, வரப்போதா. although all the time we will have not to do this, we will not interfere in activities of nature, in the change of nature, but sometimes இந்த இயற்கையின் நடவடிக்கையில, இயற்கையின் மாற்றத்துல நம்ம எந்த ஒரு இடையூறும் செய்ய முடியாது. ஆனா சில வேளைகள்ல அந்த சூறாவளியோடைய திசையை கூட மாற்ற முடியும், அல்லது அதை குறைக்க முடியும், வேகத்தை குறைக்க முடியும். But if we become
இயற்கை நாம் சொல்வதை master of கேட்கும், nature. If we கட்டுப்படும் give நம்முடைய பேச்சுக்கு. pure vibrations to the nature, அதாவது நான் வந்து nature இந்த will இயற்கைக்கு obey our தூய commands. அதிர்வலைகளை So, அனுப்பினால் we will have to இயற்கை prepare this நம்முடைய way. கட்டளையை Long கேட்கும். time practice of yoga. எனவே இப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்ளணும். Observer, நீண்ட காலம் யோகா நமக்கு தேவை, நீண்ட நேர யோகா நமக்கு தேவை. பற்றற்ற பார்வையாளராக இருக்கணும், அலட்சிய போக்க விடணும். future, and we will enjoy everything with Baba, because Baba has mentioned that அப்பொழுது பாபாவோடு நாம் அனைத்தையுமே dance in super sensuous joy. சந்தோஷமாக கழிக்க முடியும். Golden age will remain in their eyes. இந்திரிய சுகத்தில் நடனமாட முடியும். So that's அவங்களுக்கு முன்னால சத்தியுகம் தெரியும். Thank you very much. Om Shanti. இப்படி நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ளலாம். நன்றி. ஓம் சாந்தி.